எப்படி இப்போ போட்டுட்டு அழுக்கு பண்ணிவிட்டு நான் துவைக்கும் போது அப்படியே நல்லா துவைக்கலையாம்மா. என்ன கதைன்னு வரும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க 2 பேரும். சாப்பாடு வந்து இன்றைக்கி கேரட் சாப்பாடு. நேற்று ஃபுல்லாக அப்படியே வச்சுட்டு வந்தாச்சு. சுகாசு கேட்டால் டைம் இல்லைங்களாம்மா, எக்ஸாம் வந்து வச்சுட்டாங்களாம்மா. இல்லைன்னு இவர் அப்படியே வலிச்சு சாப்பிட்டு வந்துடும் வரதா. இன்னைக்கு கேரட் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு வந்துரு. இங்கே வாரு சுகாஸ், திருமுகத்தை காட்டு கொஞ்சம். பார்க்குறக்கு அப்படியே அப்பாவி மாதிரி இருக்கு. ஆனால் இது ஒரு கொடூரமான மிருக மாட்டேன். வாயை திறந்து அவ்வளோதான், நீங்கள் நம்ப மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு கேட்டகரி சுகாஸ். சுகாஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வேன் வந்துருச்சு, உங்களை வேன் வச்சுட்டு பார்க்கலாம். யாராவது அது குமுதா? அமலா? அமலா சொல்லு. குமுதா சொல்லு. குமுதா நல்லா சொல்லு சத்தம்மா, நல்லா தான் சொல்லு. இங்கே குமுதா, அமலா, சாரதா, சாரதா, கம்பன், எல்லா வேணும் இது வெளியே போகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வாங்க. ரிச்மண்ட்னு ஒன்று வந்துருந்துச்சுல வரதில்ல, அது ஸ்ப்ரிங் மவுண்டன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வேன் வச்சு விட்டாச்சு. இதுக்கப்புறம் தான் எனக்கு வேலையே ஆரம்பம். இப்போ வந்து சமையல் வேலை, அவங்கள ஸ்கூலுக்கு கிளப்புறது, இந்த 2 வேலை தான் முடிச்சிருக்கிறேன். இனிமேல் தான் வேலையே ஆரம்பம் எனக்கு. ஃபஸ்ட்டு வந்து இங்கே பாருங்க எப்படி கிடக்குதுன்னு. இலையுதிர் காலங்கனால ரொம்ப. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து கேரட் சாப்பாடு செஞ்சேன்னா, கேரட் சாப்பாடு செஞ்சுட்டேன். மதியத்துக்கு வந்து இருக்காது, காலையில் மட்டும் சாப்பிட்டுக்கலாம். அதனால் வந்து இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, பாருங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கள்ல, அதுலேயும் ஒரு பிஞ்சைங்க பாருங்க, ஆடு சாப்பிட்ருச்சு. இப்போ வந்து முருங்கைக்காய் பறித்து சாம்பார் வைக்க போகிறேன். கேரட் இருக்குது, கேரட் போட்டு முருங்கைக்காய் போட்டு சாம்பார். எப்படி நம்ம மரத்து முருங்கைக்காய் பறிச்சிடலாமா? வாங்க. கரெக்டாக 2 மட்டும் இருக்குது, மற்றதெல்லாம் இங்கே வருங்க பிஞ்சு தான். இதையே ஆடு பிடிச்சி சாப்பிட்ருது, மாடு கற்றுது வருங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பிஞ்சையும் ஆடு கடிச்சு வச்சுருக்குது. இந்த கடவுளே. சரி, மிச்சம் இருப்பதை நாம் சாப்பிடுவோம். அவரைக்காயும் வந்து ஆடு ஒரு கொத்து ஃபுல்லாக சாப்பிட்ருச்சு. சாப்பிட்டு மொட்டையாயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் மட்டும் இருக்குது. இங்கே பாருங்க, இந்த மல்லிகை பூச்செடி எனக்கே பயமாக இருக்குது. தலையுமா ஃபுல்லாக மொட்டை பண்ணிடுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடு, ஒன்றையும் விடுறதில்ல. நெல்லிக்காய் மரம் பாருங்க, அப்படியே ஜம்முன்னு பிஞ்சு நிறைய இருக்குது. இது சாப்பாடு கலருக்கு ஊறுகாய் போடுறதுக்கு தான் ஆகும், சாப்பிட்றதுக்கு வந்து புளிப்பு அதிகமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 8:30. நான் முருங்கைக்காய் பறிச்சுட்டு கொண்டு போய் வச்சுட்டு சாப்பிட்டு ஒரு வேலையும் செய்யல. ஆடு மாடு பிடிச்சிட்டு வந்துட்டேன். ஏன்னா கற்றுன்னு கற்றுதுங்க ஃப்ரெண்ட்ஸ், மாடும் கற்றுது ஆடும் கற்றுது. அதனால் சரி கொஞ்சம் நேரம் மேய்க்கலாம். வெயில் வர வரைக்கும் தான் நல்லா மேயும். வெயில் வந்துட்டால் அதனால் தாங்காது உடம்பு, ஆடு வீட்டுக்கே ஓடும். அதனால் சரி வெயில் வர வரைக்கும் மேய்ச்சிட்டு அப்புறம் போய் நம்ம வேலையை பார்த்துக்கலான்ட்டு வந்தாச்சு. மேவும் இல்லைங்க, இங்கே வருங்க, இதை மட்டும் கொதிச்சுட்டுருக்குது. கொஞ்ச நேரம் ஒரு 2 மணி நேரம் மேய்ச்சோம்னா அமைதியாக போய் படுத்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், டயர்டாகி. இல்லைன்னா கத்திட்டு திண்ணையில் வந்து ஏறிட்டு உருட்டிட்டு சரளை பண்ணிகிட்ருக்கும் வயிற்று பசிக்கு. அதனால் மேய்ச்சிட்ருக்கிறேன். மேய்ச்சிட்டு போய் தான் எல்லா வேலையுமே செய்யணும். ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சிடலாம், பெரிய வேலையை இதுதான். அதுக்கப்புறம் போய் பாத்திரங்கள் வருது, இதுகளுக்கு தண்ணி வச்சு இதுகளை கட்டி செட்டில் பண்ணுறக்கே 12 மணி ஆயிரும். அப்புறம் பாத்திரமெல்லாம் கழுகணும், துணி துவைக்கணும், அப்புறம் ஈவினிங் வேலை தான். 2 ஆடு மட்டும் அங்கேயே பாருங்க. கருப்பாக்குட்டி மட்டும் காணாங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் வந்து கவனிக்கவே இல்லை, இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. கருப்பாக்குட்டி எங்கே? என் பின்னாடியே ஓடி வந்திருக்கோம், சாப்பிட்றக்கும் வரல, எங்கே போச்சுன்னே தெரில. அதுதான் பள்ளம், அங்கே தான் மேய்ச்சோம் அன்னைக்கு.
பார்த்தா பக்கமாக இருக்குது, நடந்தால் 1/2 கிலோமீட்டர் வர மாட்டேங்குது. கருப்பா பா, வரும் காணங்கான்னு தேடிட்டு. கருப்பா பா பா, இங்கே வா. கருப்பா குட்டி, இங்கே வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வந்து ஆடு தான் மேய்ச்சிட்டு இருக்கிற எப்பவும் போலவும். பாருங்க, ஒரு வயசான ஆடு, கொஞ்சம் வயசாகிடுச்சு, ரொம்ப வயசாகிடுச்சுன்னு சொல்ல முடியல. இப்போது காலையில் 9 மணி ஆகுது, அதுக்கே சோர்வாய் படுத்துருச்சுங்க. மேயில் படுத்துருச்சு, பசியோடு தான் இருக்கா, நான் மேயில். ஆடு மாடு தான் மேய்ச்சிட்டு இருக்குதுங்க. பாருங்க, தீன் இல்லைன்னு வேப்பிலை சாப்பிட்டுக்குது பாவம். கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறது. நம்ம கருப்பாக பாருங்கள், காணங்கான்னு நான் இவ்வளோ நேரமும் தேடிட்டு இருக்கிறேன். பாருங்க, சிங்கக்குட்டி வந்து படுத்துட்டு பாருங்க, படுத்துட்டு இப்போ தான் எந்திரிக்குது பாவம். கொக்கு பாருங்க, ஆட்டுக்கிட்ட பயம் இல்லாமல் நம்ம போனால் ஓடிடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வந்து ஆடெல்லாம் பிடிச்சிட்டு வந்து கட்டி அதுக்கெல்லாம் தண்ணி வச்சுட்டு மாட்டை கட்டிட்டு தீன் போட்டு உட்காந்துட்ருக்கேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11:30 ஆச்சு. இன்னும் பாத்திரம் கழுவணும், சமைக்கணும். பாத்திரம் கழுவுற இடத்துல வந்து வெயில் ஃபுல்லாக வந்துடுச்சு, அதனால் ஈவினிங் தான் செய்ய போகிறேன். இப்போ வந்து சாம்பார் மட்டும் வைக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். சனிக்கிழமை வந்து ரேஷன் கடைக்கு நான் போயிருந்தேன். அப்போ வந்து நம்ம கருப்பாக வந்து கூட வந்திருந்தேன். அப்படி அது என்ன பண்ணுச்சுன்னா, நான் திட்டு மேலேயே, அதாவது பில் போடுற இடத்துக்கு அதுவும் வந்து எங்கள் கூடயே படுத்துருச்சு. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பயந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கூலப்பாண்டி பார்த்து பயந்துட்டாங்க. நம்மளுக்கு வந்து பயம் இல்லைனாலும் மற்றவங்களுக்கு பயமாக தானே இருக்குது, குட்டி நாயாக இருந்தாலும். இப்போ தான் அதிகமாக வந்து நாய் கடிச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுங்கிறாங்களே, அதனால் வந்து பயந்துட்டாங்க. சொன்னால் போகவே மாட்டேங்குதுங்க. சுகாஸ் குட்டி, ஆராதனை குட்டியை கூட்டிகிட்டு போயிருந்தேன், ரேகை வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்ட்டு கூட்டிகிட்டு போயிருந்தேன். அவங்க கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு வரேன்ட்டு போனாங்கன்னா பாதி தூரம் போகிறது மறுபடியும் வந்துடுது அவங்களோடைய. நான் பில்லு போட்டு நகுந்து அந்த சைடு வர வரைக்கும் அங்கேயே தான் எல்லோரும் பயந்துட்டாங்க. எவ்வளோ திமிரன்னு வருங்க, இவரை கண்டு பயக்கிறாங்க எல்லோரும். அதுக்கப்புறமா எவ்வளோ பாதுகாப்பு வரும் இந்த நாய்க்கு, அறிவுன்னு. அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து அறிவாக இருக்கும் இந்த நாய், அறிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அப்படியே பாதுகாப்பு கொடுக்குறாரு இவர். இப்போவே எனக்குலாம் சிரிப்பே தாங்க முடியலைங்க. அந்த அன்னைக்கு வந்து கால்கிட்டே படுத்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓரமாக படுத்தா கூட பயக்க மாட்டாங்க, அவங்களாம் நிற்கிற பக்கம், லைனில் நிற்கிற பக்கம் வந்து படுத்துருச்சு. அந்த மாதிரி கருப்பாக இப்போவே வேலை பண்ணுது. அதை பார்த்து இப்போவே பயக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பெருசாகிட்டா என்ன பண்ணுமோ தெரில. ஆனால் யாரையும் உழைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணாது, அமைதியாக படுத்துக்கிட்டு இருந்தாலும் பார்க்கும்போதே அவங்களுக்கு பயமாக இருக்கும்ல. கால்கிட்ட படுத்துட்டு இருந்தா திடீர்னு கடிச்சிட்டுன்னா என்ன பண்ணுறேன், அதனால் பயந்துட்டாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து ஆடு மேய்க்கிற பக்கம் ரொம்ப நேரம் காணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஐயோ தாங்க முடியலைங்க, அந்த வீட்டுக்காரங்க நாயவே உழைச்சிட்டு அங்கேயே போய் அதிகாரம் பண்ணிட்டு, ஐயோ ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து காலையில் வேலை முடிஞ்சிச்சு. மதிய வேலைக்கு போய் பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இப்போ ஆடுகளெல்லாம் காட்டுற மாதிரிங்க, இவ்வளோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, ரெஸ்ட்டு பயங்கர ரெஸ்ட் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா. இப்படி வந்து மேய்ச்சிட்டு வந்து கட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க, கம்முன்னு படுத்துட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க. இல்லைன்னா திண்ணையில் ஏறிட்டு ஆடுறது, கத்துறது, அந்த மாதிரி வயிற்று பசிக்கு கத்திக்கிட்டே இருக்கும். அதனால தான். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.